ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்ன, டாக்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அண்ட் தென் எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறது அப்படின்றதும் பார்த்துலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருவோம், எப்படி ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணுறது, லைக் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், இது எல்லாமே. ஸோ எல்லா வீடியோஸோட லிங்க்கும் நான் பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்ன, டாக்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜினா ஹை லெவல் பிளான் டு அச்சீவ் ஒன் ஆர் மோர் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜினாலே நான் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ ஹை லெவல் பிளான், ஸோ எப்படி வந்து லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு பிளான் தான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? நம்ம நிறைய இந்த பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற விஷயந்தான் வந்து ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் டாக்டிக். ஸோ டாக்டிக்னா என்னென்னா, ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் ஆர் ஸ்டெப்ஸ் யூஸ் டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்ட்ராட்டஜி எஃபெக்டிவ்லி. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம், பட் ஏதோ இன்னும் ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து டாக்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு பிளான், ஒரு ஆப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு பிளான். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் ஒரு டாக்டிக். ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிஸை வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அனலைஸ் த என்வாயர்மெண்ட். அனலைஸ் த என்வாயர்மெண்ட்னா நம்ம இன்டர்னல் என்வாயர்மெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் ரெண்டு பற்றியுமே படிச்சிருக்கோம். ஸோ யூஸ் டூல்ஸ் லைக் ஸ்குவாட். ஃபார் இன்டர்னல் என்வாயர்மெண்ட் அனாலிசிஸ்க்கு வந்து ஸ்குவாட் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் அனாலிசிஸ்க்கு வந்து பெஸ்டல் ஆர் போர்ட்டர்ஸ் 5 forces இது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு சூஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். கரெக்டான ஒரு அப்ரோச்சை சூஸ் பண்ணணும். டிசைட் ஹவு டு கம்பீட். எக்ஸாம்பிள் காஸ்ட் லீடர்ஷிப், டிஃப்ரென்ஷியேஷன் ஆர் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இதில் வந்துட்டு எப்படி கம்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காஸ்ட் லீடர்ஷிப்னா காஸ்ட்டை வந்துட்டு நம்ம கம்மி பண்ணுறோமோ இல்லை அதிகப்படுத்துகிறோமோ அதில் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். டிஃப்ரென்ஷியேஷன்னா மற்ற ப்ராடக்ட்ஸை விட நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி யூனிக்காக இருக்குது, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன். அண்ட் தென் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு அலைன் வித் கோல்ஸ். நம்மளோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை அலைன் பண்ணிக்கணும். என்ஷூர் யுவர் ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட்ஸ் யுவர் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் விஷன். இது எல்லாத்துக்கூட இது வந்துட்டு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸை செட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராசஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாக்டிக்ஸ் எப்படி வந்து செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைக் அதுலேயும் 3 steps, இதுலேயும் 3 steps அதே மாதிரி தான் இருக்க போகுது. பிரேக் ஸ்ட்ராட்டஜி இன்டூ ஆக்ஷன்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜியை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டாக்டிக்ஸ் எடுக்கிறோம், சரியா? ஸோ அப்போ வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து குட்டி குட்டியாக வந்து பிரிச்சுக்கலாம், சின்ன சின்ன ஆக்ஷன்ஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ டிஃபைன் கிளியர் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் தட் சப்போர்ட் த ப்ராடர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டாக்டிக்ஸ்னால் சின்ன சின்ன விஷயமாக எடுத்து குட்டி குட்டியாக அச்சீவ் பண்ணுறது தான். அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு அசைன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐடென்டிஃபை ஹூ வில் கேரி அவுட் ஈச் ஆக்ஷன். இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறத தனித்தனியாக பிரிச்சுட்டு அதை ஒரு ஆக்ஷனையும் ஒருத்தருக்கு நம்ம வந்து அசைன் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ தான் டக்குன்னு வேலை முடியும். கரெக்டாக? ஸோ இட்ஸ் லைக் டெலிகேஷன். நிறைய பேர்கிட்ட வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துடலாம். அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு செட் டைம் ஃப்ரேம்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். லைக் எப்பயுமே சொல்கிற மாதிரி நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணி அதுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தான் நம்மளால் அது வந்து எஃபிஷியண்ட்டாக முடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம டைம் ஃப்ரேம் செட் பண்ணணும். அதே மாதிரி நான் இப்போ சொன்ன வந்து ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணணும். ஹியூமன் ரிசோர்ஸஸ் சரி இல்லை ஏதோ ஒரு ரிசோர்ஸஸ் அதை முடிக்கிறதுக்கு நம்ம அதுக்கான ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணணும், சரியா? ஸோ எஸ்டாப்ளிஷ் டெட்லைன்ஸ், பட்ஜெட்ஸ் அண்ட் டூல்ஸ் நீடட். ஸோ ரிசோர்ஸஸில் நமக்கு பட்ஜெட், டூல் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து டாக்டிக் செட் பண்ணுறதுக்கான 3 steps. ஓகேவா? அண்ட் தென் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். கரெக்டாக? ஸோ அதுக்காக நம்ம இங்கே வந்து ஒரு கிளாத்திங் ஸ்டோர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கும், ஒரு கிளாத்திங் ஸ்டோர் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? இன்க்ரீஸ் ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆன்லைன் சேல்ஸ் பை 30% in the next year. இந்த வருஷத்தை விட 30% வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்றத அவங்களோட ஆப்ஜெக்டிவாக வச்சுப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்? எக்ஸ்பேண்ட் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் பை இம்ப்ரூவிங் த வெப்சைட் அண்ட் ரன்னிங் டார்கெட்டட் ஆன்லைன் அட்வர்டைசிங் கேம்பெயின்ஸ். நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு
நம்மளோட வெப்சைட் தேடி வரணும்னா நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். லைக் அது டிசைனாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அதோட நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். டிஜிட்டலி நம்ம பண்ணுறோன்னா டிஜிட்டலாகவே நம்ம வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அதோட டாக்டிக்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி லைக் அதிகமான அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட வெப்சைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்னென்ன டாக்டிக்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிசைன் த வெப்சைட் ஃபார் பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். வெப்சைட் நமக்கு அழகாக இருந்தால், நமக்கு வந்து லைக் ஈஸியாக இருந்தால் தான் நம்மளால் வந்து நிறைய இது பண்ண முடியும். இல்லை வெப்சைட்டை எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கே நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு போகிறதுக்கு அதெல்லாம் அடுத்த விஷயம் தான். கரெக்டாக? ஸோ அதனால் Q1 ஃபஸ்ட்டு 3 monthsக்கு வந்துட்டு நான் வந்து வெப்சைட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறேன் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாக்டிக் வச்சுக்கிறோம். அந்த செகண்ட் டாக்டிக் வந்துட்டு லான்ச் கூகுள் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் டார்கெட்டிங் 18 to 30 அது ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களோட நம்ம அவங்கள டார்கெட் பண்ணும் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் 3 monthsல நீங்கள் இதை பண்ணுங்கள். கூகுள்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஆட்ஸ் கொடுங்க நிறைய அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் தேர்ட் டாக்டிக் என்னவாக இருக்கணும், டிஸ்கவுண்ட். ஆப்வியஸ்லி இது ஒரு பெரிய டாக்டிக். கரெக்டாக? டிஸ்கவுண்ட் ஆஃபர் 15% டிஸ்கவுண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் பையர்ஸ். நீங்கள் நிறைய இப்போது கூகுள் பே, ஃபோன்பேலாம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கூப்பன் கோட்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கோட் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து சரி ஓகே நம்மக்கிட்ட கூப்பன் கோடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம அந்த ப்ராடக்ட் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதில் லைக் பர்ச்சேஸ் பண்ணுறது கூட பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ அதுவுமே வந்து ஒரு டாக்டிக். கரெக்டாக? ஆன் கோயிங். ஸோ அண்ட் தென் லாஸ்ட் வந்துட்டு collaborate with the fashion influencers to promote the brand on social media. இது வந்து கொலாபரேஷன். இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு கொலாபரேட் பண்ணுறதுக்குன்னு தனியாக அவங்க வந்து லைக் பேமெண்ட்ஸ் வாங்கிட்டு லைக் அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்லை அவங்கள பற்றியோ ப்ரொமோட் பண்ணுவாங்க. கரெக்டாக? நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸை ஒரு செலிப்ரிட்டிஸ்க்கோ ஒரு ஸ்டார்ஸ்க்கோ கொடுத்து அவங்களோட நம்ம கொலாபரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து பீப்புளுக்கு ரீச் ஆகும். கரெக்டாக? இதையும் வந்துட்டு அப்பப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல டாக்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஆன்லைன் சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ், ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் டாக்டிக்ஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போது ஸ்ட்ராட்டஜிக்கும் டாக்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி we are going to win the market by being the most user friendly online store இப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் வந்துட்டு இந்த மார்க்கெட்டை வின் பண்ண போகிறோம் பிகாஸ் நாங்கள் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி மார்க்கெட் ஸ்டோராக இருப்போம் அப்படின்றது. பட் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அதோட டாக்டிக் என்னென்னா, வில் கண்டக்ட் மந்த்லி யூசபிலிட்டி டெஸ்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டு அவர் வெப்சைட் பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக். இதை நான் பண்ணுறேன் டாக்டிக்ஸ், இந்த டாக்டிக் யூஸ் பண்ணி நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை அச்சீவ் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்றது தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மற்ற வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.